1973 மார்ச் 26 பிறந்த ஒரு நபர் தான் இந்த உலகத்தையே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காரு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறந்துடாம பண்ணிருங்க. வெல்கம் டு மிஸ்டர் லீஸ் இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிஸ் பார்ட் 2. 1973 மார்ச் 26 பிறந்தவர் தான் லாரி பேஜ். இவர் கார் விக்டர் பேஜ் மற்றும் குளோரியாங்கிறவங்களுக்கு மகனா பிறக்கிறாரு. சோ இவங்க ரெண்டு பேருமே இயல்பாவே ஒரு கல்லூரியில கணினி துறையில ஒரு பேராசிரியர்களாகவே பணிபுரியறவங்க. அவங்களோட மகனா பிறக்கிறவர் தான் லாரி பேஜ். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கூகுளோடைய ஃபவுண்டர். சோ இவர் வளர்ந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, இவர் வீட்டை சுத்தி எப்பயுமே ஒரு கணினி சம்பந்தப்பட்ட பொருட்கள் எப்பயுமே சுத்தி நிறைஞ்சிருக்கிறதுனால இயல்பாவே இவருக்கு ஒரு கணினி துறை மேல ஒரு நல்ல ஈடுபாடு இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி சூழல்ல வளர்ந்ததுனால இவர் அதுல ஒரு சேர்ந்து விளங்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு முன்னாடில இருந்தே வந்துட்டு இருக்கு. சோ இவர் இளமை காலத்துல ஒரு 6 வயசுலயே இவருக்கு நல்ல ஒரு கம்ப்யூட்டர்ஸ் மேல ஒரு பெரிய இன்வால்வ்மெண்ட் இருக்கிறதுனால 12 வயசுல இவர் நிறைய விஷயங்கள் பிசிக்ஸ்லயா இருக்கட்டும் மிஷினரிஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள நல்ல ஆர்வம் காட்டிட்டு இருக்காரு. சோ அப்பதான் இவரு அறிவியல் துறையில நிறைய சாதனைகளை நிகழ்த்திய டெஸ்லா இருக்காருல்ல, அவரை பத்தி படிக்க ஆரம்பிக்கிறாரு. அவருடைய சாதனைகளும் அவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளும் பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவர் விஷயம் படிக்கிறாரு. டெஸ்லா தன்னுடைய 86வது வயசுல இவ்வளவு கண்டுபிடிப்புகளும் கண்டுபிடிச்ச ஒரு மனுஷன் 86வது வயசுல கடனாளியா சாகுறாரு. இதை படிச்ச உடனே லாரி பேஜுக்கு ஒரு நிகழ்ச்சி ஆயிடுச்சு. எப்படா இவ்வளவு பெரிய மனுஷன் ஒரு கடனாளியா சாகுறாரு அப்படிங்கிற பிரஷர் ஆயிடுச்சு. சோ அப்பதான் ஒரு முடிவு பண்றாரு, ஓகே நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நம்மளுடைய பிசினஸ் நம்மளுடைய ஒரு கண்டுபிடிப்புங்கிறது வேர்ல்டு மார்க்கெட்ல ஒரு பெரிய பிசினஸா ஆகணும் அப்படிங்கறத அவர் சின்ன வயசுலயே முடிவு பண்ணி வைக்கிறாரு. சோ அப்பதான் இவருடைய பள்ளி படிப்புலாம் முடிச்சுட்டு ஒரு காலேஜ்ல சீட் கிடைக்கிறது போறாரு. சோ அங்க அறிமுகம் ஆகிறவர் தான் இவருடைய சீனியர் செர்கே. செர்கே ரஷ்யாவை சேர்ந்தவர் அவரு. சோ இவருக்கும் அது மாதிரி நிறைய ஆர்வங்கள் இருந்திருக்கு. இப்போ ரெண்டு பேருக்கும் எப்பவுமே ஒரு வாக்குவாதம், இவருக்கு தெரிஞ்சது இவர் சொல்லும் போது அவருக்கு தெரிஞ்சவருக்கும் ரெண்டு பேருக்குமே எப்பயுமே ஒரு கிளாஷ் இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஒரு டைமுக்கு மேல போகும்போது இவங்களுக்கு காலேஜ்ல ஒரு டாஸ்க் கொடுக்கப்படுது. தி அனாட்டமி ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் ஹைப்பர் டெக்ஸ்டுவல் சர்ச் இன்ஜின். அதாவது ஒரு இணையதளத்தோட ஒரு நம்ம சர்ச் பண்ற ஒரு விஷயத்தோட இன்ஃபர்மேஷன்ஸ் பல வெப்சைட்ஸ்க்குள்ள லிங்க் ஆயிருக்கும். சோ இது எல்லாம் எத்தனை வெப்சைட்குள்ள லிங்க் ஆயிருக்கு, அதோடைய குவாலிட்டி என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறத பத்தி தான் இவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்படுது. சோ இதை ரெண்டு பேருமே சேர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. செஞ்சு கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஒரு வெப் சர்ச் இன்ஜினை உருவாக்குறாங்க. ஒரு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஒரு நேம் கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது 1க்கு பக்கத்துல 100 சைபர் போட்டா எந்த அளவுக்கு போகுமோ அதோடைய கணிதவியல் பேர் தான் கூகுள். சோ அந்த பேர் ரொம்பவே இவருக்கு பிடிச்சிருந்தது. லாரி பேஜுக்கு பிடிச்சிருக்கோ அதான் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. பட் இந்த கூகுள்ங்கிற பேரு ஏற்கனவே ஒருத்தர் வச்சிருந்தாரு, அவங்க தர மறுக்கிறாங்க. இருந்தாலும் இதுதான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாரு. அப்படி உருவானதுதான் கூகுள். சோ அந்த கூகுளுக்கு கீழே பாத்தீங்கன்னா 7.5 crore வெப் லிங்க்ஸ் தேடுபொருள்களை இதுக்குள்ள இணைச்சாரு. சோ இந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்றாங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு ஐடியா வருது, லாரியும் நம்ம ஜெர்கேவும் சேர்ந்து கூகுளை ஒரு பெரிய நிறுவனமா உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்போ ஒரு பழக்கமானவங்க தான் சூசன் அதே இதுல ஹிஸ்டரி சம்பந்தப்பட்ட விஷயங்களை படிச்சுட்டு இருந்திருக்காங்க. சோ அப்படி பழக்கமானவங்க தான் சூசன். சோ இவங்க இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நல்லபடியாவே இது இதாயிடுச்சு. சோ அந்த டைம்ல யாஹூ பெரிய பேர் வாங்கிட்டு இருந்துச்சு. சோ அந்த டைம்ல தான் இவங்க உருவாக்கிருக்காங்க. அப்ப இவங்க உருவாக்குறதோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை உருவாக்கி ஒரு கம்பெனி கிட்ட வித்துடலாம் அப்படின்ற பிளான்ல தான் பண்ணி யாஹூ கிட்ட விலை பேசும்போது $1 பில்லியன் சொல்லியிருக்காங்க. ஒரு சர்ச் இன்ஜினை யாராவது $1 பில்லியன் வாங்குவாங்களா அப்படிங்கிறதுனால யாஹூ வாங்க மறுத்துட்டாங்க. சோ ஓகே அப்புறம் நம்ம அடுத்த பட்சத்துக்கு கொண்டு போகணுமேன்னு சொல்லிட்டு இவங்க ஹாஸ்டல் ரூம்ல சும்மா கொஞ்சம் பேர் வச்சுக்கிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. அதை வச்சு டெவலப் பண்ணிருக்காங்க. டெவலப் பண்ணிட்டு சரி ஓகே அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுமேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதுதான் இவங்க கிட்ட பைசா கிடையாது. பீஸா வித்த காசு கம்ப்யூட்டர்ஸ் தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே ஆரம்பிச்சாங்க ஒரு ஹாஸ்டல் ரூம்குள்ள. அப்புறம் தான் சூசனுடைய ஒரு கேரேஜ் நம்ம கார் பார்க்கிங் மாதிரி ஒரு ஏரியாவை அவங்க வீட்டுல இருந்ததுக்கு சும்மா இருந்திருக்கு. அதை ஓகே ரெண்டுக்கு எடுத்து அங்க ஒரு 6 பேரை வச்சு உருவாக்கிருக்காங்க கூகுளோடைய ஆபீஸ். சோ அப்படி உருவாக்கப்பட்டதுதான் கூகுள். அங்க உருவாக்கி 1998 கூகுள் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்றாங்க. தென் 1999 பாத்தீங்கன்னா டாப் 100 வெப் சர்ச் இன்ஜின்ல பாத்தீங்கன்னா கூகுளும் இடம்பெற்று இருந்திருக்கு.
தென் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு போன கம்பெனிஸ் எல்லாம் வந்து திரும்பவும் கூகுள் வந்து இவங்க லாரி பேஜையும் சர்க்கேவும் இது பண்ணி நான் வாங்கிக்கிறேன்னு சொல்றப்போ இவங்க கொடுக்க மறுத்துட்டாங்க. இன்னைக்கு கூகுள் கிட்ட இல்லாத ஒரு டெக்னாலஜியே இல்ல. கூகுள்ல வேலை செய்யணும் அப்படின்னா நிறைய பேர் தவம் கிடக்குறாங்க என்னென்னமோ படிச்சுட்டு. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா கூகுள்ல வந்து நம்ம வேலை செய்யற ஒருத்தவங்க ஒரு எம்ப்ளாயிஸும் எப்படி பாத்துக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து எல்லாமே இருந்துட்டா, ஐ மீன் நமக்கு வந்து இப்போ உடம்பு சரியில்லை இல்ல வீட்லயே நிறைய வேலை இருக்கும், டெய்லி ரொட்டீன் எல்லாம் இருக்கும்ல. சோ இதெல்லாம் நம்ம அங்கேயே கொடுத்துக்கூடாது. ஒரு எம்ப்ளாயிக்கும் அவங்க வந்து வந்தாங்கன்னா சாப்பிட்றதுல இருந்து தூங்குறதுல இருந்து ஸ்நாக்ஸ்ல இருந்து எல்லாமே அவங்களுக்கு அதே இடத்துலயே கொடுத்துட்டாங்கன்னா ஒருத்தர் எப்படி லீவ் போட்டுட்டு வீட்டுக்கு போவாங்க. சோ அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா எல்லாரையும் பாத்துக்கிற ஒரு நிறுவனமா கூகுள் இருந்துட்டு இருக்கு. கூகுளுடைய வளர்ச்சிங்கிறது வந்து ஒரு இமாலயத்தையும் தாண்டின ஒரு வளர்ச்சி தான் நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸை சேர்ந்த ஒரு லாரி பேஜ், அதே மாதிரி மிடில் கிளாஸை சேர்ந்த ஒரு ஜெர்கே, இந்த ரெண்டு பேரும் இணைஞ்சு இந்த உலகத்தையே தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்னும் போது ஏன் நம்மளால நம்மளுடைய ஒரு கனவை சேஸ் பண்ண முடியாது? ஒய் வி கேனாட்? நம்மளால எல்லாமே முடியுங்கிறதுக்கு லாரியும் ஜெர்கேவும் ஒரு உதாரணம். நீங்க ஏதாவது பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, யாரு கூடயாவது பார்ட்னர்ஷிப் வச்சு பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படிப்பட்ட உங்க ஃப்ரெண்டை ஆரம்பிக்கலாங்களா நம்ம சேனல் இதுல டேக் பண்ணி விடுங்க. நம்மளுடைய தன்னம்பிக்கையும் நம்மளுடைய விடாமுயற்சியும் இருந்தா நம்மளால எந்த ஒரு உச்சத்தையும் அடைய முடியும், யாரை வேணா நம்மளை திரும்பி பார்க்க வைக்க முடியுங்கிறது தான் நான் இதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ வெரி மச். தென் அடுத்த வீடியோல சந்திப்போம். Just follow your heart and chill.